3வது விமானம் தாங்கி கப்பலை வந்து இந்தியா தயாரிக்க இருக்கு. இந்தியன் சீல வந்து இரு பக்கமும் பாதுகாக்கிறதுக்கு வந்து இது இந்தியாவுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதுன்னு இந்தியன் சீல 2 பக்கமும் வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவுக்கு 3ஆம் விமானம் தாங்கி கப்பல் வந்து தேவைப்படுமா வேண்டாமாங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். 3வது விமானம் தாங்கி கப்பலை வந்து உருவாக்குறதுக்கு இந்தியா பார்த்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் சீனா இடையில வந்து மோதலுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து இந்தியா பெருங்கடலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு புதிய கேரியரை வந்து சேர்க்கறதுனால இந்தியா கடற்படையோட சக்தி வந்து அதிகமாகும். பாகிஸ்தானும் சீனாவும் வந்து 2 சைடு இருந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் 2 சைடும் வந்து நம்ம விமானம் தாங்கி கப்பலை வந்து நிறுத்த முடியும். ஏற்கனவே 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து விமானம் தாங்கி கப்பல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிற ஒரு பொருள். அது வந்து கடலில் வந்து அடிக்கடிக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது வந்து ஒரு 6 மாதம் விமானம் தாங்கி கப்பல் வந்து சர்வீஸில் இருக்குன்னா அதில் ஒரு 2 மாதமாவது அதை வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது வந்து 3 இருந்துச்சுன்னா வந்து நம்ம 2 வந்து எப்பயுமே ஆக்டிவேட்டாக வச்சுருக்கலாம். இப்படி 2 எப்பயுமே ஆக்டிவேட்டாக வச்சுருக்கும்போது 2 மூலையிலையும் வந்து நம்ம ஒரு விமானம் தாங்கி கப்பலை வந்து நம்ம முன்னாடி நிறுத்த முடியும். நம்ம சைடு வந்து நம்ம பரந்த கடல் பகுதி வந்து இந்தியாவோட பாதுகாப்புக்கு வந்து முக்கியமாக இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கும் வந்து அதை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறதும் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. இதால் வந்து நம்ம வர்த்தகத்தையும் எரிசக்தி இறக்குமதியும் வந்து நம்ம வந்து அடையாமல் செய்கிறோம். இப்போ சீனாவோட கடற்படையும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து கடற்படைப்பில் வந்து ஒரு கரெக்டான வந்து ஒரு எல்லை பகுதி இல்லை. அதனால வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் எப்போனானா வந்து போர் வரலாம். திடீர்னு வந்து அவங்க ஆர்மி வந்து நம்ம சைடு வந்துட்டு இது வந்து எங்களுக்கு சொந்தம், இந்த பகுதி எங்களுக்கு சொந்தம்னு எப்போனா சொல்லலாம். இதனால வந்து இந்தியாவோட நலன்களையும் மூலோபாய அச்சுறுத்தல்களையும் வந்து பார்க்கணும். நம்ம சீனா கிட்ட நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பாகிஸ்தான் எல்லையில வந்து அரபிக் கடல் பகுதியில் வந்து வலுவான கடற்படை பாதுகாப்பு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம 3வது விமானம் தாங்கி கேரியரை வந்து உள்நாட்டிலேயே நம்ம உருவாக்க இருக்கோம். இது வந்து நம்ம பாதுகாப்பு உற்பத்தி வந்து தன்னிறைவை வந்து அடையுதுன்னு வந்து நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. ஒரு விமானம் தாங்கி கப்பலை வந்து உருவாக்குறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். நிறைய சின்ன சின்ன மைன்யூட்டான பார்ட்ஸும் தேவைப்படும். இதை வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிறதுனால நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸையும் வந்து உருவாக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸுக்கும் வந்து நிறைய ஒர்க் நம்மளால தர முடியுது. உங்கள் பிஸ்னஸும் இதனால வந்து டெவலப் ஆகுது. இந்தியா முதல் உள்நாட்டிலேயே தயாரித்த கேரியரில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதாவது இந்த கேரியரில் பிரச்சனை இல்லை, அதை கட்டும்போது நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைகள் வந்து இந்த கப்பல்லையும் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இதனால வந்து கப்பல் வந்து ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போனோம். நம்ம கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் இதை கட்டுறதுக்கு வந்து செலவு பண்ணோம். நம்ம இந்த 10 வருஷத்துல வந்து இந்தியா வந்து ஒரு விமானம் தாங்கி கப்பலை தான் இயக்கிட்டு இருந்துச்சு. சில கட்டத்துல வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்திய கடற்படை கிட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பலே இல்லை, அந்த சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து நம்ம 10 வருஷம் கழிச்சு வந்து இப்போ நம்ம 2 கப்பலை வந்து இயக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம 3வது கப்பலையும் வந்து நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறோம். இதனால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கலாம், வரவும் செய்யலாம். இதை வந்து நம்ம கையில் இல்லை. ஆனால் வந்து இந்த கப்பலை வந்து உருவாக்கின கம்பெனி வந்து நாங்கள் வந்து 6 வருஷத்துலேயே வந்து இந்த கப்பலை உருவாக்கி முடிச்சிருவோன்னு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. போன கப்பலில் வந்து எங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் அதை கட்டினதுனால வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து இந்த கப்பலை வந்து நாங்கள் 6 மாதத்துலேயே தயாரித்து முடிச்சிருவோன்னு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது கடைசியில் வந்து 3வது விமானம் தாங்கி கப்பலை வந்து உருவாக்குறதுக்கு இந்தியா வந்து முடிவு செஞ்சிருக்கு. இந்தியாவோட கடல் ஆதிக்கத்தை வந்து உறுதி செய்யறதுக்கும் அதே நேரத்தில் கடல் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கும் 3வது கேரியர் வந்து முக்கியமானது. அதே நேரத்தில் வந்து இது இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுனால இந்தியாவோட தொழில்நுட்பமும் உள்நாட்டு உற்பத்தியும் வந்து வளர்ச்சி அடையும். இதனால வந்து இப்போ வந்து ஒரு கேரியர் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, இந்த நாட்டில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் போறது வந்து அதோட விமானம் தாங்கி கப்பலும் விமானம் தாங்கி கப்பல்ல இருக்கிற விமானங்களும் தான். இப்போ வந்து அவங்க வந்து சும்மா ஒரு விமானத்தை மட்டும் வந்து ஏர் அட்டாக் அனுப்பணும்னா அதுக்கு வந்து ஃபியூவல் கொடுக்கறதுக்கும் ஒரு ஏர்கிராஃப்டை வந்து அவங்க அனுப்பணும். 2 டைம் ஃபியூவல் கொடுத்து இல்லைன்னா 1 டைம் ஃபியூவல் கொடுத்து அதோட டிஸ்டன்ஸ் அதோட வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த நாடு இருக்கிறத பொறுத்து வந்து 1 டைம் இல்லைன்னா 2 டைம் வந்து ஃபியூவல் கொடுத்து ஒரு விமானங்களை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால வந்து அவங்க வந்து டைரெக்டாக விமானம் தாங்கி கப்பலையே வந்து அங்கே அனுப்புகிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு விமானம் தாங்கி கப்பல் வந்து ஒரு நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம்னு. ஆனால் வந்து இது கடலில் வந்து ஒரு ஈஸி டார்கெட்டாக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து இது வரைக்கும் இருக்கிற போரில் வந்து
யாருமே அழிச்சதில்லை. யாருமே ஃபுல்லாக வந்து இதை அழிச்சதில்லை. பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து இதை வந்து யாருமே இது வரைக்கும் ஃபுல்லாக அழிச்சதில்லை. அதே நேரத்தில் உண்மையான ஒரு வார் ஜோனில் வந்து இந்தியா மட்டும்தான் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து முழுசாக பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்தியாவுக்கு வந்து 3வது விமானம் தாங்கி கப்பல் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க guys. அப்படி இல்லை கேரியரை விட்டு நம்ம வந்து நீர்மூழ்கி கப்பல்களை வந்து டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் guys. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. பாய், குட் நைட்.